அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் பிள்ளை பிறக்குதல் என்பது ரொம்ப பெரிய சவாலான விஷயமா இருக்குது. இயற்கையாக கருத்தரித்து அந்த பிள்ளை சாதாரண முறையில் ஆரோக்கியமாக பிறக்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறது கால ஓட்டத்தில், இல்லையா? முன்னாடி காலத்திலெல்லாம் சர்வசாதாரணமாக நம்முடைய முன்னோர்கள் 10 பிள்ளைகள் கூட பெற்று சிறப்பாக வளர்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு பிள்ளைக்காக வேண்டி எத்தனையோ தம்பதிகள் ஏங்கி காத்து தவமாய் கிடக்கிறார்கள். அல்லாஹுவின் நாட்டம் அவன் கையில் இருக்கிறது. ஒரு ஒரு தம்பதிக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் முடிவு செய்கிறான். யஹபுலி மையஷா உ இனாசா ஒ யஹபுலி மையஷா உத்துக்கூர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அன்பளிப்பாக தருகிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பாக தருகிறான், தான் நாடியவர்களுக்கு ரெண்டையுமே கலந்து கொடுக்கிறான், தான் நாடியவர்களை குழந்தை பேர் அற்றவர்களாக மாற்றிவிடுகிறான். இது குர்ஆனுடைய வசனம். அப்போ குழந்தையை அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் சில பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். குழந்தை தரிச்சிருது, ஆனால் வயிற்றில் தங்க மாட்டேங்குது. அந்த கரு பலகீனமாக இருக்குது, அது கர்ப்பப்பை பலகீனமாக இருக்குது, அதனால் கரு உள்ளே தங்கிக்க மாட்டேங்குது. பல தடவை அபாஷன் ஆகுது, பல தடவை இந்த பிரச்சனையை நாங்கள் சந்திக்கிறோம். நல்ல செய்தி கிடச்சிது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட்டு எங்களுக்கு பெரிய வருத்தத்தையும் பெரிய மன உளைச்சலையும் கொடுத்துருதுன்னு சொல்லி பல தம்பதிகள், குறிப்பாக அந்த தம்பதிகளை பெற்ற பெற்றோர்கள் வருத்தப்படுவதை, வேதனைப்படுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு அற்புதமான குர்ஆனினுடைய வசனத்தை நான் சொல்லித் தருகிறேன். கரு உண்டான உடனேயே, ஒரு பெண் கரு உண்டான உடனேயே இந்த வசனங்களை ஓத துவங்கிவிட வேண்டும். ரொம்ப ஷார்ட்டான 2 வசனம் தான். அல்ஹம்துலில்லாஹ். இதை தொடர்ச்சியாக ஓதும் பட்சத்திலே நிச்சயமாக அல்லாஹ் அந்த கர்ப்பப்பைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த விந்தணுவை ஸ்திரப்படுத்துவான், அந்த கர்ப்பப்பையை உறுதிப்படுத்துவான். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக அந்த கரு சிதைவு ஏற்பட்டு விடாமல், அபாஷன் ஆகிவிடாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். இது நம்முடைய உஸ்தாத்மார்கள், நம்முடைய முன்னோர்கள் இதிலிருந்து அனுபவப்பட்டு இந்த ஆயத்தை இதனுடைய விளக்கத்திலிருந்து நமக்கு சொல்லித்தர்றாங்க. என்ன ஆயத்து அது? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், திருக்குர்ஆனில் சூரா ராத் என்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதே போன்று திருக்குர்ஆனிலே சூரா யூசுப் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இந்த 2 சூறாவில் இருந்த 2 வேறு ஆயத்துகள், அதுதான் இன்னைக்கான நமக்கான தீர்வு. அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. பொதுவாகவே ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்தியம் இணைந்ததற்கு பிறகு அந்த விந்தணு இருக்கிறதே, அந்த விந்தணு அந்த பெண்ணின் கர்ப்பப்பையை சென்று அடைகிறது. சும்மா போயிருமா அப்படின்னா, விஞ்ஞானம் மருத்துவம் நிறைய சொல்லுது. நமக்கு மார்க்கம் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் வந்திருக்கிறது, முஸ்லீம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. எப்போ ஒரு பெண்ணின் கருவறைக்குள்ளே ஒரு விந்தணு விடுமோ, அல்லாஹ் அங்கே நியமிக்கப்பட்ட மலக், அந்த கர்ப்பப்பையைக்கென்று நியமிக்கப்பட்டிருப்பார் ஒரு மலக். அந்த மலக் அல்லாஹ்ட்ட கேட்பார், யா ரப் நுத்ஃபா, இறைவா ஒரு இந்திரிய துளி வந்திருக்குது, இதை வைக்கணுமா வெளியேற்றணுமா? அல்லாஹ் வையின்னு சொன்னால் வைப்பார், வெளியேற்று விடுங்கள் என்று சொன்னால் வெளியேறி விடும். அடுத்து 40 நாளைக்கு பிறகு அந்த விந்த அணு, அதாவது இந்திரிய துளி இரத்தமாக மாறும், இரத்தக்கட்டியாக. மறுபடியும் கேட்பார், யா அல்லாஹ் யா ரப் அலகா, இரத்தக்கட்டியாக இருக்குது, இது இருக்கட்டுமா வெளியேற்றணுமா? அல்லாஹ் இருக்கட்டும் என்று சொன்னால் இருக்கும், வெளியேற்றுங்கள் என்று சொன்னால் அது அபாஷன் ஆகிவிடும். அடுத்து கேட்பார் 40 நாளைக்கு பிறகு, முதுகா யா ரப், இரத்தம் சதையாக மாறிவிட்டது ரப்பே, இப்போ என்ன செய்யணும்னு கேட்பார். அல்லாஹ் இருக்கட்டும் என்று சொன்னால் இருக்க வைப்பார், போகட்டும் என்று சொன்னால் அது பாதியிலேயே குறையாக மாறிவிடும். இந்த 40 340க்கு பிறகு 120 நாட்களுக்கு பிறகு, அதாவது நம்முடைய கணக்கில் 4 மாதத்துக்கு பின்னாடி தான் அந்த மலக் அல்லாவிடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், இறைவா நீ தீர்மானித்து விட்டாய் இது பிள்ளை என்று, இது ஆணா பெண்ணா? அல்லாஹ் ஆண் என்றால் ஆண் உருவகப்படுத்தப்படும், பெண் என்றால் பெண்ணாக உருவகப்படுத்தப்படும். அதற்கு பிறகு அல்லாவிடத்திலே கேட்பார், இறைவா இவர் பாக்கியத்திற்குரியவரா அல்லது துர்பாக்கியசாலியா? உலகத்தில் நற்பாக்கியம் பெற்றவரா அல்லது துர்பாக்கியத்திற்குரியவரா என்றும் அங்கே முடிவு செய்யப்படும். உலகத்தில் இவருக்கு என்னென்ன ரிஸ்க்கு கிடைக்கும் அங்கே தான் முடிவு செய்யப்படும். இவருடைய ஆயுட்காலம் எத்தனை வருஷம் வாழ போறாரு, எத்தனை வயசு இவருக்கு உண்டு, அதுவும் அங்கே தான் முடிவு செய்யப்படும். இது எல்லாமே தாயின் கற்பப்பையில் இருக்கும் பொழுது அந்த மலக்கின் அல்லாவிடத்திலே கேட்டு அங்கே முடிவு செய்யப்பட்டு எழுதப்படுகிறது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அன்பர்களே, அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு பெண் கருவுற்ற உடனேயே நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை நம்பிக்கையோடு, அல்லாஹ்வின் மீது தவக்குலோடு ஓதி வாருங்கள்.
நிச்சயமாக உங்கள் கருவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த உயிரணு தங்கும், ஸ்திரப்படும், இடையிலேயே கரைவு சிதைவு என்பதெல்லாம் ஏற்படாது. என்ன வசனம் அது என்றால் திருக்குர்ஆனிலே சூரா ராதினுடைய 8வது ஆயத். குறிச்சிக்கங்க, சூரா ராத் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், சூரா யூசுப் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 64வது வசனம். என்ன வசனம் அது நான் சொல்லுகிறேன், டிஸ்கிரிப்ஷனிலும் இந்த ஆயத்தை முடிந்தால் தருகிறேன். இல்லைன்னா நீங்கள் அந்த நான் சொன்ன நம்பரை பார்த்து இன்ஷா அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து புத்திரி பார்த்துக்குங்க. அல்லாஹு யஅலமு மா தஹ்மிலு குல்லு உன்ஸா வமா தகீதுல் அர்ஹாம் வமா தஸ்தாத் வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார். இது சூரா ராதினுடைய 8வது வசனம். அடுத்து சூரா யூசுஃபினுடைய வசனம் ஒரு சின்ன துண்டு, 64வது வசனத்தினுடைய ஒரு பகுதி. ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இதுதான். இந்த 2 வசனங்களையும் திருப்பி திருப்பி ஓதணும். என்ன அர்த்தம்னு பார்த்துருவோமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹு தாலா ஒரு பெண் தன் கர்ப்பப்பையில் என்ன சுமந்திருக்கிறாள் என்பதை அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஒமா தகீதுல் அர்ஹாம் ஒமா தஸ்தாத். அந்த கர்ப்பப்பை இருக்கிறதே, அது விந்தணு உள்ளே போனதற்கு பிறகு சுருங்கியதையும், அது விரிவடைய விரிவடைய அந்த அணு விரிவடைய விரிவடைய கர்ப்பப்பையும் விரிவடைவதையும் அல்லாஹ் அறிகிறான். மட்டுமல்ல, வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார். இந்த உள்ளே போன அணு எத்தனை காலங்கள் இருக்க வேண்டும் என்பதையும், அல்லாஹ்விடத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது, அதையும் பரிபூர்ணமாக அவன் அறிந்து வைத்திருக்கிறான். உள்ளே போன அணு எத்தனை வருஷம் இருக்கணும், அந்த விந்தணு எத்தனை நாட்கள், எத்தனை வருஷம் சொல்லிட்டேன், எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை மாதங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த குறிப்பிட்ட காலத்தையும் அல்லாஹ் தீர்க்கமாக அறிந்து வைத்திருக்கிறான் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அத்தியாயத்தினுடைய வசனத்தினுடைய பொருள் என்ன? நிச்சயமாக அல்லாஹ் ஹைருன் ஹாஃபிதா, பாதுகாப்பதிலேயே மிகச்சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான். மேலும் அவன் கருணையாளர்களிலேயே மிகப்பெரிய கருணையாளனாக இருக்கிறான். இதுதான் இதனுடைய பொருள். அன்பர்களே, அன்பு தோழிகளே, சகோதரிகளே, கருவுற்றவுடன் பெண்களுக்கு நிச்சயமாக இதை ஓதுவதற்கு நீங்கள் பழக்கப்படுத்துங்கள். தொடர்ச்சியாக ஓதி வாருங்கள். எப்பொழுது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ வயிற்றுக்குள்ள நல்ல செய்தி, அதாவது புள்ள குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, கர்ப்பம் தரிச்சிருக்குது அப்படிங்கிறத என்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அன்னையிலிருந்து அந்த பிள்ளையும் சரி, அந்த பிள்ளையை பெற்றவர்களும் சரி, இந்த வசனங்களை நம்பிக்கையோடு ஓதி வாருங்கள். நிச்சயமாக கருச்சிதைவு, இடையிலேயே கரு முறிந்து போகுதல், அல்லது குறை பிரசவம் ஏற்படுதல், அல்லது உள்ளே பிள்ளைக்கு ஏதாவது உடல் ரீதியான அல்லது உறுப்புகள் ரீதியான அல்லது சிந்தனை ரீதியான குழப்பங்களை எல்லாம் விட்டு அல்லாஹு தஆலா பாதுகாப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அல்லாஹ்வே அனைத்து நல்ல காரியத்தையும் மிக்க அறிந்தவனாக இருக்கிறான். உண்மை, நேர்மை, சொல்லக்கூடிய விஷயத்தில் எது சரியானது என்பதை மிக அறிந்தவனாக அவன் இருக்கிறான். அவனிடத்திலேயே நாம் ஆதரவு வைப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம்.